கடந்த 16 மாதங்களாக சம்பளம் வழங்காததை கண்டித்து மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் ஊழியர்கள் நூதன போராட்டம் நடத்தினர். மதுரை சிறார் ஜெயிலில் பணிபுரியும் நிரந்தர பணியாளர் 6 பேருக்கு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பணி வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த 16 மாதமாக சம்பளம் வழங்கவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த ஊழியர் கணேசன் திங்கட்கிழமையன்று குறைதீர் கூட்டத்தின் போது கலெக்டர் அலுவலக தரையில் உருண்டு அங்க பிரதட்சணம் செய்தார். நானும் 15 பெட்டிஷன் கொடுத்திருக்கேன். அதுக்கான அத்தாட்சி வேற வச்சிருக்கேன். மொத்தம் 6 பேர் பாக்குறோம். மொத்தம் 2 போஸ்டிங் பெண்டிங் போஸ்ட், 4 போஸ்டிங் பெண்டிங் போஸ்ட். அதை போடுங்க, அப்பதான் ஜெயில நடத்த முடியும். ஒரு ஷிப்டுக்கு ஒரு ஆளு 4 நாள் 5 நாள் பாக்குறோம். அது பார்த்தா நாங்க என்ன நடத்த முடியும்? 4 நாள் 5 நாள் பார்த்தா ஜெயில அவங்க சம்பளம் வேணும். 16 மாதம் உள்ள சம்பளம் வேணும். அரியர் இது நாள் வரைக்கும் வரல. அரியரும் வரணும். மாதம் சம்பளம் வரணும். இது கவர்மெண்ட் ஜெயில தனியார்ல விடக்கூடாது. இதனிடையே கணேசனுடன் பணிபுரியும் ஊழியர்கள் சிலரும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி கலெக்டர் அலுவலகத்திற்கு மேலாடை இல்லாமல் மனு கொடுக்க வந்திருந்தனர்.